எந்த பக்கம் திறந்து பார்த்தாலுமே நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு. அது கம்பெனி ரிசல்ட்ஸா இருந்தாலும் சரி, அண்ட் தென் கம்பெனி நியூஸா இருந்தாலும் சரி, எல்லாமே நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு. அது என்ன ஏதுன்னா ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் டைம், அண்ட் தென் டாடா கம்யூனிகேஷன்லயுமே ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நடக்குது. அந்த எம்ப்ளாயிஸ் லே அவுட்டா இருக்கட்டும், அண்ட் தென் டாடா கம்யூனிகேஷனுமே ஒரு சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த நோட்டீசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் இங்க Q1 பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபுல்லாவே வந்து லாஸும் அண்ட் தென் வீட்டுக்கு அனுப்புற மாதிரியான லே ஆஃபும் தான் வந்து இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்ன ஏதுலாம் வந்து ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐடிசி நிறுவனம் வந்து 20,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னா இந்தியால. ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னா என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இதை சஞ்சீவ் புரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டுல போயிட்டு அந்த குளோபல் எக்ஸ்பென்ஷனுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதனால நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் திறக்க போறோம். ஏற்கனவே 8 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து திறந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நிறைய திறக்க போறோம். 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க எக்ஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்டா வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க. பாரத் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நாங்க இந்தியாவில இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் எங்களுது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜில என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னா இங்க வந்து இந்த எம்எஸ்எம்இ அண்ட் தென் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான அந்த ஒரு சப்போர்ட். அண்ட் தென் இங்க யங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் தென் இந்த வில்லேஜா இருக்கிறது எல்லாத்தையும் இந்த அர்பனைசேஷனுக்கு டக்குன்னு வந்து ரைசிங் அர்பனைசேஷனா மாத்தணும். அப்படின்னா வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாரையும் டிஜிட்டலா வந்து அடாப்டேஷன் பண்ண வைக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த பாரத் ஃபர்ஸ்ட்ன்ற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கீழே வந்து வருது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அண்ட் தென் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்த 20,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே 8 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து திறந்திருக்காங்க. அந்த யூனிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. அங்க வந்து இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ் அண்ட் தென் ஸ்டேஷனரி, பர்சனல் கேர் ஐட்டம் அண்ட் தென் இந்த மேட்ச் பாக்ஸஸ், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா வந்து செயல்படும் அந்த கம்பெனிக்கு. ஸோ இப்போ இன்னொரு விஷயத்துலயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்றாங்க. அதுதான் இந்த சப்ளை செயின் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏற்கனவே குளோபல் ட்ரெடிஷனலா ஒரு மெத்தட் வந்து இந்த சப்ளை செயினுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து இதுக்கப்புறம் யூஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால எந்த அளவுக்கு அடாப்டேஷன் பண்ண முடியுமோ கொஞ்சம் டிஜிட்டல் வயாவா வந்து போகணும். அண்ட் தென் புது புது டெக்னாலஜி எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ட்ரெடிஷனல் சப்ளை செயினை விட கொஞ்சம் சூப்பராக வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஈஸியாக திரும்ப போய் சேர்க்கணும் லோக்கல் ஸ்டோர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளானா இருக்கு. அப்படின்னா அங்க ஃபார்மிங் லேண்ட்ல தயாரிக்கிறது டக்குன்னு வந்து கடைக்கு வந்து சேரணும். அங்க பிளான்டேஷன் பண்றது டக்குன்னு வந்து இங்க எல்லா இடத்துலயும் வந்து சேரணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஸ்பீட் டெக்னாலஜி வந்து எடுத்துட்டு வரலாம். ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ எல்லாத்தையும் இந்த சப்ளை செயின் மூலமா தவிர்க்கிறது பிளானா இருக்கு. ஏற்கனவே இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 100 ப்ராடக்ட் வந்து பைப் லைனா வச்சிருக்காங்க. அப்படின்னா வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே புது புது செக்மெண்ட்ல இருந்து வருது. இந்த பர்சனல் கேரா இருக்கட்டும், அண்ட் தென் இந்த ஹைஜீன் செக்மெண்ட்ல இருந்து வருது, ஹெல்த் கேர்ல இருந்து வருது, நியூட்ரிஷன்ல இருந்து வருது. நியூட்ரிஷன் ரிலேட்டடான ப்ராடக்ட் தயாரிக்கணும் சும்மா கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு R&D தேவை. அண்ட் தென் LSTCன்ற ஒரு விஷயம் தேவை. அப்படின்னா லைஃப் சயின்சஸ் அண்ட் தென் டெக்னாலஜி சென்டர் தேவை. ஸோ அதுவும் இவங்க கிட்ட இருக்கு. அதுவும் ஒரு கீ ரோல் வந்து பிளே பண்ணுது இன்னோவேஷனுக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த கம்பெனி பிளஸ் மூவ்மெண்டா தான் இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த சிகரெட் பிசினஸ் ரெவன்யூ தாண்டி இங்க அதர் ரெவன்யூ வருது 65% இருக்கு. அப்படின்னா நான் சிகரெட் ரெவன்யூமே 65% வந்து ஏற்றிருக்காங்க. சிகரெட் இல்லாம 65% வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணி போகணும். ஸோ இதுக்காக தான் ஓவரால் இந்த எக்ஸ்பென்ஷன் பிளான். அடுத்த நியூஸ்க்கு வந்து போகலாம். பஜாஜ் ஃபின்சோட இந்த Q1 வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுல அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து 30% வந்து அப் ஆயிருந்துச்சு. டோட்டல் இன்கம் ஒரு 13% அப் ஆயிருக்கு. அண்ட் தென் இவங்களோட சப்சிடியரியான பஜாஜ் ஃபினான்ஸ்ன்றதே வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட்ன்றது இந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் பிசினஸ் செக்மெண்ட் வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்றது தான் பிளானா இருக்கு. இல்ல லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் தென் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரெண்டு இருக்கு. இதுல நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸே ஒரு 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல நம்ம ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா 15% வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல வந்து பிளஸ் ஆகிட்டே போறாங்க. இதுக்கு வந்து இந்த அலையன்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அதை வந்து வாங்குறதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த பஜாஜ் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து அந்த கம்பெனி வந்து வாங்குறாங்க. இந்த அலையன்ஸ் கம்பெனின்றத இதுல வந்து 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்குறதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. இதுல அப்ரூவல் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI அவங்களோட அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து இந்த IRDAI அவங்களோட அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. இவங்க தான் இன்சூரன்ஸோட ரெகுலேட்டரி. இவங்களோட அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது வந்து இந்த நேம் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு அப்ரூவல் வந்து வரணும். ஒன் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இந்த நேம் சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ அதுவும் வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. அப்ரூவல் ஒன்னும் எது வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ROC. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த நேம் சேஞ்ச் வந்து அப்ரூவல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அந்த கம்பெனி நேம். ஸோ அது மட்டும் தான் ஒன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. அது வந்து ப்ராபபிளி 6 மாசத்துல வந்து அந்த அப்ரூவல் வந்து கிடைச்சிரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அண்ட் தென் அக்டோபர் 26 2025 இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்தது அப்படின்னா இவங்களோட இன்சூரன்ஸ் செக்மெண்ட் இன்னும் வந்து பிளஸ் ஆமையும் இந்த அலையன்ஸ் குரூப்ன்றது. ஸோ அதை தாண்டி நம்ம எது எடுத்து பார்த்தாலும் பஜாஜ் ஃபின்சோட Q1 வந்து சூப்பராகவே இருக்கு. அண்ட் தென் இது ஓவர் பிரைஸ்டாகவும் இருக்கு பிரைஸ் டு புக் நம்ம கம்பேர் பண்ணும்போது.
அடுத்து ஐடிஎஃப்சிக்கு வருவோம். ஐடிஎஃப்சில நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 32% வந்து டவுன் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் அண்ட் தென் கண்டிஜினியஸ்ல வந்து 67% வந்து ஏத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க ப்ராஃபிட் பண்றது வந்து ஒரு 32% வந்து விழுந்திருக்கு. அது என்ன ப்ரொவிஷன் அண்ட் தென் கண்டிஜினியஸ் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ரொவிஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 500 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த 500 கோடி ரூபா லோன் வந்து வருமா வராதான்னு தெரியல அப்படின்னா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா 500 கோடி ரூபா இன்னொரு பேக்கப் வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து அவங்க ஒரு 1000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்கன்னா, 500 கோடி வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அது திரும்பி வரும், இல்ல வராமலேயும் போகும். ஸோ அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை வரல அப்படின்னா என்ன பண்றது? இவங்களோட லோன் புக்லாம் வந்து அடி வாங்கும். அண்ட் தென் கம்பெனிக்கு நெகட்டிவ் நியூஸா இருக்கும். ஸோ இது வந்து இந்த 500 கோடி ரூபா லோன்ல அவங்க எவ்வளவு தரலையோ அவ்வளவு வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பே பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்பிஎஸ்ஆ போற எல்லாத்தையும் பே பண்றதுக்காக வச்சிருக்கிறது இந்த ப்ரொவிஷன்ஸ்ன்றது. ஸோ இப்போ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல வர ப்ரெஷர்னால அங்க வந்து என்பிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏறுது. ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஏறாம இருக்கணும். ஏன் அப்படின்னா ஏறாம இருக்கிறது என்ன பிளஸ் அப்படின்னா, அவங்க வந்து லோன் கொடுக்குறது எல்லாமே திரும்பி வருதுன்னு அர்த்தம். லோன் கொடுக்க திரும்பி வரல அப்படின்னா தான் ப்ரொவிஷன்ஸ் ஏற்றுவாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து 67% வந்து ஏறி இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் டவுன், ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏறி இருக்கு. சிஓன வைத்தியநாதன் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்றாரு அப்படின்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் தவிர சூப்பரா எல்லாமே வந்து இருக்கு. அது மட்டும் தான் ப்ரெஷர்ல இருக்குன்னு சொல்றாரு. அது உண்மையும் கூட. இதை தாண்டி நம்ம இன்கம் வைஸ் எடுத்து பார்த்தோம்னா, டோட்டல் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் தென் அதர் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் தென் லோன் புக் அண்ட் தென் டெபாசிட் குரோத் பார்த்தாலும் சூப்பரா இருக்கு. இங்க டெபாசிட்டா பார்க்கும்போது ரீட்டைல் டெபாசிட்ஸும் காசா டெபாசிட்ஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரீட்டைல் டெபாசிட்ஸ் ஒரு 24%, காசா டெபாசிட்ஸ் வந்து ஒரு 30% வந்து ஏறி இருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து 25% வந்து க்ரோ ஆயிருக்கு. அண்ட் தென் லோன் புக்குமே நல்ல குரோத் வந்து கொடுத்துருக்கு. 21% வந்து லோன் குரோத் வந்து ஆயிருக்கு. ஆனா எங்க பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்னா, அசட் குவாலிட்டியில வந்து பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்னா இந்த என்பிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அசட் குவாலிட்டி இங்க வந்து அடி வாங்குறது ஒரு ரீசனா இருக்கு. ஏன் இந்த அசட் குவாலிட்டி அடி வாங்குது அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருந்து கொடுக்குற அந்த லோன் வந்து திரும்பி வரல. இதுல கிராஸ் என்பியும் வந்து ஏறி இருக்கு, நெட் என்பியும் வந்து ஏறி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மைக்ரோ ஃபைனான்ஸோட அந்த ஒரு எக்ஸ்போசர் வந்து கட் டவுன் வந்து பண்றாங்க. 37% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து கட் பண்ணிட்டே வராங்க. இந்த வருஷம் ஒரு 37% வந்து கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி கேபிட்டல் ரைசிங் பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த 7500 கோடி வான்பர்க் கிட்ட இருந்து வாங்குறது. ஸோ அது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் குவார்டர்ல வந்து முடிஞ்சிடும், இந்த Q2ல வந்து முடிஞ்சிடும் அப்படின்றது வந்து பிளானா இருக்கு. அப்படின்னா இன்னொரு அடுத்த 3 மாசம் வந்து நடந்துரும் அப்படின்றது பிளானா இருக்கு. அந்த ஃபண்டிங் வந்து தான் அதை வச்சு அவங்க வந்து லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பேங்க் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணுவாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த பேங்க் வந்து நெகட்டிவான ஒரு Q1 தான் இருக்கு. நம்ம டெபாசிட் வைஸ் அண்ட் தென் இந்த இன்கம் வைஸ் பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு. அசட் குவாலிட்டி வைஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டவுனா இருக்கு. ஒரு மாதிரி மிக்ஸ் மேட்சா தான் வந்து இருக்கு இந்த கம்பெனிக்கு. பார்க்கலாம் இந்த ரிசல்ட் வச்சு எப்படி இம்பாக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட Q1 வந்துருந்துச்சு. அதுவும் சேம் தான் இந்த ஐடிஎஃப்சில எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. இங்கே உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 7.6% வந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் இவங்க கிட்ட அன்அட்ஜஸ்டட் இந்த ப்ராஃபிட்டா வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 6200 கோடி வந்து இருக்கு. இது எதனால அப்படின்னா, கோட்டக் மஹிந்திராவோட ஜெனரல் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேக் சேல் வந்து பண்ணிருக்காங்க இந்த சூரிச் இன்சூரன்ஸ்ன்ற கம்பெனி கிட்ட. அந்த ஸ்டேக் சேல் பண்ணது அமௌண்ட் வந்து ஒரு 6000 கோடி வந்திருக்கு. அதை வந்து இந்த நெட் ப்ராஃபிட் கூட அட்ஜஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஒருவேளை அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து பிளஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்க கிட்டயுமே டோட்டல் இன்கம் வைஸ் பார்க்கும்போது அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது நல்லாவே ஏறி இருக்கு. என்பிஎஸ் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. 1.39ல இருந்து 1.49 ஆயிருக்கு. அண்ட் தென் நெட் என்பிஏ வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு மீடியமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா இந்த கம்பெனியோட Q1 நம்ம பார்க்கும்போதுமே ஒரு மாதிரி மிக்ஸ் மேட்சா தான் இருக்கு. எப்படி இந்த மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி இது அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த நியூஸா இருக்குது, டிசிஎஸ் கம்பெனில 2% அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. அப்படின்னா 12,000 எம்ப்ளாயி வந்து ஜாப் கட் வந்து பண்ண போறாங்க. இது எல்லாமே நியூ லெவலான போன அந்த எம்ப்ளாயிஸ் கிடையாது. ஃபுல்லாவே இந்த மிட் டெக் அண்ட் தென் சீனியர் லெவல்ல இருக்க எம்ப்ளாயிஸ். அப்படின்னா மிட் ரோல் அண்ட் தென் சீனியர் ரோல் பிளே பண்ற எம்ப்ளாயிஸ் தான் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. எதனால சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ அடாப்டேஷன்லாம் கிடையாது, காஸ்ட் கட்டிங் கிடையாது. ஆனா அவங்க வந்து நியூ டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிஓனா கீர்த்திவாசன். அது என்ன நியூ டெக்னாலஜி, ஆப்வியஸ்லி அது ஏஐ தான் இருக்கும். பட் அவர் சொல்றது நியூ டெக்னாலஜி கூட அடாப்டேஷன் ஆகல, அதனால தான் வீட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்டா இந்த வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்து அனுப்பணும். அதெல்லாம் கொடுத்து அனுப்புறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா அவர் நிறைய வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஓன கீர்த்திவாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஏஐ ஃபோக்கஸ்னால நாங்கள் வந்து அவங்களை வீட்டுக்கு அனுப்பல. அண்ட் தென் காஸ்ட் கட்டிங்கால அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பல. அதாவது அவங்க வந்து ஏஐ கூட அடாப்ட் ஆகலன்றதுனால நாங்க வந்து வீட்டுக்கு அனுப்பல. அண்ட் தென் காஸ்ட் கட்டிங் பிளானும் வந்து கிடையாது. அந்த மேக்ரோ எக்கனாமிக் ப்ரெஷர்னாலையும் நாங்க வந்து வீட்டுக்கு அனுப்பல. எங்ககிட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸ் வராதனால வீட்டுக்கு அனுப்பல. நாங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ரீசன் அவங்க ஃபியூச்சருக்கான அந்த டெக்னாலஜி கூட அடாப்டேஷன் ஆகல, அதனால தான் வீட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்லியிருக்காரு. இங்க என்ன அனாலிஸ்ட்லாம் கேள்வி கேட்கறாங்க. அண்ட் தென் நமக்குமே கேள்வி என்ன ரைஸ் ஆகும் அப்படின்னா, அது என்ன ஃபியூச்சர் டெக்னாலஜி அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அது ஏஐ தான் வந்து நிற்கும் லாஸ்டா. ஸோ அதுக்குனால தான் வீட்டுக்கு அனுப்புறாங்கன்றத ஒரு டைரக்டா அக்னாலஜ்மென்ட் பண்ணாம சுத்தி வளைச்சு சொல்றாரு. இது வந்து மிட் அண்ட் தென் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கு தான் பெரிய பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் தென் அவர் சொல்றதுலயுமே வந்து ஒரு சில லாஜிக் வந்து இருக்கு. ஏன்னா இங்க வந்து டிசிஎஸ் வந்து அப்ஸ்கில்லிங் பண்றதுக்காக அந்த ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்றதெல்லாம் நானே அவங்க கூட சொல்லியிருந்தேன். இல்ல யாரெல்லாம் வந்து ஃபெயில் பண்றாங்களோ, அதுல யாரெல்லாம் வந்து அப்ஸ்கில்லிங் பண்ணிக்காம ஃபெயிலிங் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க.
ஸோ இங்க வந்து இந்த ஏஐ அடாப்டேஷன் அந்த நியூ டெக்னாலஜி இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்க கிளாஸே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிளாஸ்ல யார் யாரெல்லாம் வந்து ஃபெயில் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்க எம்ப்ளாயிஸ் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஸ்கில்லிங் வந்து பண்ணிக்கங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அவங்களும் வந்து ஃபியூச்சர் ரெடி டெக்னாலஜி கூட போனோம் அண்ட் தென் காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ண போறாங்க. அண்ட் தென் பெஞ்ச் பாலிசியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் 225 நாள் பில்லபிள் டேவா வந்து இருக்கணும் உங்களோட பர் இயர்ல பார்க்கும்போது. அப்படின்னா நீங்க 35 நாளைக்கு மேல நீங்க பெஞ்ச்ல வந்து இருக்கக்கூடாது. அதுக்குள்ள நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல போய் ஜாயின் ஆயிடணும். இல்ல அப்படின்னா உங்கள வந்து சிவியரா அவங்களே வந்து ஃபோர்ஸ் பண்றாங்களாம். இது வந்து நியூஸ்ல வந்தது. அவங்களே வந்து நீங்களே வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போல. ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போகல அப்படின்னா அவங்களே பிரஷர் போட்டு டெர்மினேஷன் பண்ணி அனுப்பிச்சிடறாங்களாம். ஸோ பிரஷர் வந்து போடுறாங்க. நீங்க ஒருவேளை வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் வரல 35 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா இல்ல அப்படின்னா அவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது இங்க சிவியரன்ஸ் பேன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா வீட்டுக்கு அனுப்புற எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி ஒரு எம்ப்ளாய் வந்து ஹையர் பண்ணிட்டாங்க அண்ட் தென் அவங்கள ரீசனே இல்லாம வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பே வந்து கொடுத்து அனுப்பணும். பெனிஃபிட்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பணும். அதுதான் சிவியரன்ஸ் பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த பெஞ்சில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 12,000 எம்ப்ளாய் அனுப்புனாங்களா அவங்களுக்கு அப்ப அந்த சிவியரன்ஸ் பே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நோட்டீஸ் பீரியடுக்கு ஒரு பே கொடுக்குறாங்க. அண்ட் தென் வெளியே போன 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பே வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா மார்ச் மாசம் வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா அங்கிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஸோ இந்த 3 மாசத்துக்கான சேலரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த இன்சூரன்ஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கவரா போட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த 3 மாசத்து வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். வெளியே போயிட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்த கம்பெனி போற வரைக்கும் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிவியரன்ஸ் பே வந்து பெஞ்ச் பாலிசில இருந்து வெளியே போறவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி தான் வெளியே அனுப்புறாங்களாம். ஸோ இதுவும் வந்து நியூஸ்ல பார்க்க முடியுது. ஏற்கனவே ஒரு லேட்டரல் ஹையரிங்கா ஒரு 500 பேர் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாரும் மிட் டெக் லெவல்ல இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் தான். இந்த ஜூன்ல இருந்து ஜூலைக்குள்ளே இவங்க வந்து ஹையர் பண்ணிருக்கணும். பட் ஹையர் பண்ணாம இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா புது ப்ராஜெக்ட் வரதும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களை எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு மிட்டெக் லெவல்ல இருக்க அந்த சீனியர் எம்ப்ளாயிஸையும் வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதர் கம்பெனிஸ் வந்து வந்திருப்பாங்க சீனியர்ஸ். அந்த சீனியர்ஸையும் வந்து கூப்பிட்டுக்க மாட்டாங்க உள்ள. ஓவராலா அவர் சொல்ல வர்றது நாங்க வந்து காம்படிஷன்ல வந்து இருக்கணும். ஸோ அதனால ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இது டிசிஎஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நியூஸ் வந்து இயர் பண்றேன். இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன 2 இயர்ஸா தான் வந்து இந்த மார்க்கெட் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மேபி முன்னாடி அனுப்பிச்சிருக்கலாம். அது அந்த .com பபுள் அந்த டைம்ல எதனா நடந்திருக்கலாம். அது தெரியல. பட் ஆனா இப்போ வந்து 12,000 எம்ப்ளாய்ன்றது ரொம்ப பெரிய நம்பரா வந்து இருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த லே ஆஃப்ன்றதை பார்க்க முடியுது. பட் டாடா நிறுவனம்ன்றது ஒரு மாதிரி கவர்மெண்ட் மாதிரி வந்த ஒரு நிறுவனம் போது அங்க வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னும் போது ஒரு பெரிய சர்ச்சையை தான் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் தென் அங்க ஜாப் செக்யூரிட்டின்றது எவ்வளவு இருக்கும். ஸோ அதை அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பும் போது இது என்ன மாதிரியான ப்ரெஷர் கிரியேட் ஆகும்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ட்ரஸ்டபிள் பிராண்டே வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஏஐ அடாப்டேஷன் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வருது. உடனே நீங்க அந்த அப்ஸ்கில்லிங் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றவங்க பண்ணிட்டு இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே அசென்ஷியல் இருக்கவரும் அப்ஸ்கில்லிங் வந்து பண்ணிருக்காரு. பெஞ்சில் தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பெஞ்சில் இருக்கீங்களோ யார் யாருக்கெல்லாம் ப்ராஜெக்ட் இல்லையோ ஸோ பார்த்து அடாப்டேஷன்லாம் வந்து பண்ணிடுங்க. உங்க கம்பெனி அந்த அப்ஸ்கில்லிங்க்கு வந்து கோர்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணிடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆனாலும் சொல்றேன். ஸோ நீங்க பண்ணிக்கங்க. இந்த நியூஸ் எல்லாம் வந்து வருது அப்படின்றதுனால. ஸோ இங்க புது லெவலான எம்ப்ளாயிஸும் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படிலாம் இந்த அடாப்டேஷன் ஆகுதுன்ட்டு. இதனாலதான் இந்த டிசிஎஸ்லாம் வந்து வேல்யூவேஷன்ல வர்ற மாதிரி இருந்தாலும் அதான் வந்துருச்சு. பட் ஆனா வந்ததுக்கப்புறமும் ஏன் நான் வாங்காம இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ரீசனால எப்படிலாம் அடாப்டேஷன் போகுது, அவங்க என்னதான் பண்றாங்க, நியூ டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகி போறாங்களா பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்றதுனாலதான். டாடா கம்யூனிகேஷன்ல அந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு ஒன்று சொல்லியிருந்தேன். நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஓடின்றவங்க கவர்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நோட்டீஸ்ன்றது 7,827 கோடி ரூபாய் நீ வந்து பே பண்ணணும். இல்ல அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஓடின்ற டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டாடா கம்யூனிகேஷன். இது எதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஏஜிஆர் பேமெண்ட்ல வந்து இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நீ கரெக்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜிஆர் பேமெண்ட் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்னா இங்க டெலிகாம் கம்யூனிகேஷனான இந்த டாடா கம்யூனிகேஷன், ஏர்டெல், ஜியோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஒரு ரெவன்யூ ஷேரிங் மாதிரி கொடுக்கணும். அந்த ஃபீ வந்து தராம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பப்பெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 2005 to 6 அண்ட் தென் 2023 to 24 இந்த டைம்ல வந்து இந்த பீரியட்ல வந்து கொடுக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனால இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த டாடா கம்யூனிகேஷன் கம்பெனி வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணல. இந்த ஏஜிஆர் அமௌண்ட் வந்து சொல்றது. ஸோ இதுல வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணல. எந்தெந்த பீரியட்ல அப்படின்னா சம் இயர்ஸ்ன்றதை அவங்க மென்ஷன் பண்றாங்க. பட் அவங்க சொல்ல வருது 2010 to 11, 2006 to 7, 2009 to 10 இந்த டைம்லாம் கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து தரல அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த டிடக்ஷன் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் டெலிகாம் சர்வீசஸ் பொறுத்து. ஏன்னா இங்க இன்டர்நெட்டோட கம்யூனிகேஷன்ன்றது ஒரு சர்வீஸ்ல உள்ள வரும். அண்ட் தென் லாங் டிஸ்டன்ஸ் கால் பண்றீங்கன்னா அது ஒரு சர்வீஸ் உள்ள வரும். இந்த மாதிரி சர்வீசஸ் மாற அதுக்கான சார்ஜஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க கரெக்டா தரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க கவர்மெண்ட் சைட்ல.
டாடா கம்யூனிகேஷன் செல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நோட்டீஸ்க்கு நாங்க டிஃபெண்ட் பண்ண ரெடி, ஏன்னா எங்க கிட்ட கரெக்டா இருக்கு. நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஏஜிஆர் 2019 அந்த ஒரு சட்டத்துக்கு கீழே இந்த சர்வீஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எங்களோட பேப்பர் படி கரெக்டா தான் இருக்கு, நாங்க அந்த நோட்டீஸ்க்காக டிஃபெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட லைசன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்படின்றத அக்னாலஜ்மெண்ட் பண்றாங்க. அண்ட் தென் ஏற்கனவே அவங்க வந்து நிறைய லீகல் அப்பீல்ஸ் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கிட்டையும் டிடி சாட் கிட்டையும், அப்படின்னா இந்த டெலிகாம் ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்டயும் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனமான இந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற நிறுவனம் எல்லாமே வந்து ஒரு ரெவன்யூ வந்து அவங்க ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு ரெவன்யூ ஷேரிங் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். ஸோ அந்த ரெவன்யூ வந்து டாடா கம்யூனிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் டாடா கம்யூனிகேஷன் வந்து ரிசீவ் பண்றது. ஏற்கனவே இது நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்க கிட்ட நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு லீகலா வந்து சப்போர்ட் பண்ண போறோம், அதுக்காக நாங்க வந்து ஃபைட் பேக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி டாடா நிறுவனம் கொடுத்துருப்பாங்க தான் நம்ம நம்பலாம். பட் இந்த டிசிஎஸ் நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் அப்படிலாம் இருக்காது, ஏன்னா கரெக்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய நிறுவனம் வந்து இந்த ஏஜிஆர் அமௌண்ட் வந்து தராம இருக்காங்க. வோடஃபோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60,000 கோடி, ஏர்டெல் வந்து 30,000 கோடி, பிஎஸ்என்எல் வந்து 15,000 கோடி, எம்டிஎன்எல் வந்து 5,000 கோடி, ஜியோ வந்து 600 கோடி வந்து தராம இருக்காங்க இந்த ஏஜிஆர் அமௌண்ட் இஷ்யூல. இது வந்து டாடா கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் 7,800 கோடின்றது. பட் அவங்க தந்துட்டோம்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஓவரால் நியூஸா இருக்கு. எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் மாதிரியே இருக்கலாம். மார்க்கெட்டே வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. என்ன பொறுத்தளவுக்கு இந்த மார்க்கெட் நியூஸ் எல்லாம் விடுங்க, இந்த ஐடி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தென் ஐடியில இருக்கவங்க எல்லாருமே ஒரு டெக்னாலஜி அடாப்டேஷனுக்கு போயிட்டே இருங்க. ஏன்னா அங்க வந்து ஹை சேலரி இருக்கிறத தாண்டி ஹை ப்ரெஷரும் அங்கதான் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க அந்த அப்ஸ்கில்லிங்லாம் வந்து பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஏன்னா என் செட்டில் இருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து ஐடியில புதுசா போயிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ அடாப்டேஷன் பண்ணிட்டோம்னா. பட் அந்த மிட்டெக் லெவல்ல இருக்கும் ஒரு 30-35 இருக்கும் அப்படின்னா அடாப்டேஷன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே பாருங்க. ஏன்னா இப்போ வர டெவலப்மெண்ட் ஒரு 10 வருஷத்துல வந்து கண்டிப்பா இருக்கும். முன்னாடி டெவலப்மெண்ட் பண்ண அந்த கிளவுட் ஏஐ அண்ட் தென் டிப்ளாய்மெண்ட் இதெல்லாம் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகும் ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக அடாப்ட் ஆகி போக. ஸோ அதனால இப்போ அடாப்டேஷன் ஆகிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் அடாப்டேஷன் ஆகிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நியூஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.